வணக்கம். சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை சார்பில் ஆவண படுகொலைகளை தடுக்க தனி சிறப்பு சட்டம் இயற்ற மத்திய, மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.வி. தங்கபாலு, காங்கிரஸ் கட்சியின் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவருமான ராஜேஷ் ரஞ்சன்குமார், ஆர்.டி.ஐ.யின் மாநில தலைவர் கனகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என மத்திய, மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்சி துறையின் மாநில தலைவர் எம்.பி. ரஞ்சன்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நடக்கின்ற ஆணவ படுகொலைகளை கண்டித்து மாநில அரசும், மத்திய அரசும் ஆணவ படுகொலைகளை தடுக்கும் வண்ணம் தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைக்கிறோம். தலித் சமுதாய மக்கள், இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவது கவின் படுகொலையோடு நிறுத்தப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற படுகொலைகள் நடைபெறா வண்ணம் தடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை. ஆகவே மத்திய அரசும், மாநில அரசும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள் என்று கூறினார். ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டி தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகைகள் அறிவுறுத்தலின்படி இன்று உண்ணாவிரதம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற காரணத்தை முன்னிறுத்தி இந்த அறவழியில இன்றைக்கு எஸ்சி துறை இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறோம். குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல கடந்த சில வருடங்களாக, சில மாதங்களாக தொடர்ந்து ஆணவ படுகொலைகளும், ஜாதி ரீதியான வன்முறைகளும் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால், பட்டியலின சமூக மக்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் இந்த காவல்துறை நடந்து கொள்ளும் விதம், அதாவது யாராவது பட்டியலின ஒருத்தர் சம்மந்தப்பட்டவங்க யாராவது தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அந்த காவல்துறை அந்த அவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவை, தம்பியை, தங்கச்ச, மாமாவை எல்லாரையுமே அந்த சட்டத்துக்குள்ள அவங்கள கேஸ்ல போடுறதோ, சிறையில தள்ளுறதோ, இல்ல தகாத வார்த்தைகள்ல பேசுதோ, அவங்களை கையாளுற விதமே ரொம்ப கீழ்த்தரமா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா இதே பாத்தீங்கன்னா ஒரு ஆதிக்க சாதியில இருக்கிறவங்களோ, இல்ல ஒரு ஒரு வசதி லெவல்ல வாய்ப்புகள் இருக்கிறவங்களோ ஏதாவது தவறு செய்தால் அவங்க கையாளுற விதம் வேறு மாதிரி இருக்குது. இது எக்ஸாம்பிள் இந்த கவினுடைய படுகொலைக்கு ஒரு உதாரணம். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அந்த கொலைக்கு உட்பட்டிருக்காங்க, சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணும். ஆனா காவல்துறை அவங்க 2 பேரையுமே இந்த உண்ணாவிரதம் உட்கார்ந்து அந்த பாடியை வாங்க மாட்டேன், அப்படி உடலை வாங்க மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் அந்த அரெஸ்ட் பண்ணல. இப்போ அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணல. இந்த நிலைமை காவல்துறையிலே நிலவுறதுனால இதுக்காக கண்டிப்பா தனி சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டிய சூழல் இப்ப நிலவுதுன்றத தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உணர்ந்திருக்கார். அதை என் போன்ற எஸ்சி துறை தலைவர்கிட்ட அறிவுறுத்தி எங்களை இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய சொல்லியிருக்கிறார். அவர் அறிவுறுத்தின் பறையில நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கோம். எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்கள், மாநில கமிட்டி எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. நாங்கள் இந்த முன்னெடுப்பை இன்னைக்கு நாங்கள் முதல் நாளாக வச்சிருக்கோம். இதை ஒட்டி எங்களுடைய மாநில தலைவரும், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும், முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் இதை பத்தி பேச வேண்டியிருக்காங்க. இந்த தனி சட்டம் இயற்றுறத சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு தீர்மானமே நிறைவேற்றுறதுக்கு அழுத்தம் கொடுக்கறதா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மேலும் பேசிய அவர், ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைத்திருப்பது தொடர்பான கேள்விக்கு, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருடன் அது பற்றி பேசி முடிவெடுக்கப்படும். இந்த வேண்டுகோள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர்களும் தம்பி கவின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு வந்த பிறகு அதை தெரிவித்து இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி ஆணவ படுகொலையை தடுக்கப்பட வேண்டும், சட்டத்தின் மூலம் அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள். எங்களுடைய விருப்பம். அதை நிறைவேற்றுவதற்கு பல வழிகளில் நாங்கள் முயற்சி எடுப்போம். ஆணவ படுகொலைகள் தொடர்பான தகவல்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு தெரியும். இதனை பற்றி உரிய நேரத்தில் அவரும் வெளிப்படுத்துவார். பாராளுமன்றத்திலும் மக்கள் வெளிப்படுத்துவார். படுகொலைகள் எந்த வண்ணத்தில் யார் மீது ஏவப்பட்டாலும் அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. அரசு அதிகாரிகளே இதற்கு பலியாகிற நிலை தவிர்க்கப்பட வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவிலேயே சிறந்த காவல்துறை என பெயர் பெற்றது. இதுபோன்ற நிலைப்பாடுகள் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தலைக்குனிவு ஏற்படுத்துகிறது. காவல்துறை தலைவர்கள் உணர வேண்டும், சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அப்ரோஸ் விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் எந்த விலை கொடுத்தும் நாங்கள் காப்பாற்றுவோம். ஆகவே அதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை, மாற்று நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்று கூறினார். திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாவட்ட தலைவர் படுகொலை தொடர்பான கேள்விக்கு,
காவல்துறை நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி பலமுறை தமிழ்நாடு அரசுக்கு, காவல்துறைக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். மாவட்ட தலைவர் கொலை மட்டுமல்ல, எந்த கொலையாக இருந்தாலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்று அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர்.